அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு தை மாதத்துடைய ஒரு அற்புதமான அம்பாளுடைய பதிவு தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம். நமக்கு தை மாதம் அப்படின்னாலே வரக்கூடிய வெள்ளி செவ்வாய்க்கிழமை ரொம்ப ரொம்ப விசேஷம். நம்முடைய எப்படிப்பட்ட நியாயமான வேண்டுதல்களையும் அம்பாளுடைய பாதத்தில் சமர்ப்பித்தாலே போதும், கண்டிப்பாக அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். நம்முடைய கோரிக்கைகள் எல்லாமே அம்பாளுடைய அனுகிரகத்தாலே நடக்குங்கிறது தான் ஐதீகம். இது முற்றிலும் 200% ஒரு உண்மையான ஒரு கருத்து. ஏன்னா இந்த வெள்ளிக்கிழமைக்கும் இந்த தை மாதத்துக்கும் அவ்வளோ ஒரு விசேஷமான பலன்கள் இருக்குது. நம்முடைய வாழ்க்கையில் குடும்பத்தில் ஏதாவது ஒரு தடங்கல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. காசு பணம் சிலருக்கு நிறைய இருக்கலாம், ஆனால் சில காரிய தடைகள் வந்துக்கிட்டே இருக்குது. அதுவும் குறிப்பாக சுபகாரிய தடைகள் இல்லை நல்ல விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் ஒரு முட்டுக்கட்டை வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு கவலைப்படுறீங்களா? தை மாதம் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்னதான ஒரு அம்பாள் கோவிலுக்கு இந்த ஒரு பொருளை மட்டும் நீங்கள் தானம் கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக குடும்பம் எப்படி முன்னுக்கு வருதுங்கிறத நீங்களே ஆச்சரியப்பட்டு போவீங்க. அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு பதிவு தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம். நமக்கு நாளை தினம் வந்திருக்கக்கூடியது தை மாதத்துடைய முதல் வெள்ளிக்கிழமை. இந்த பதிவை நீங்கள் எப்போ பார்த்தாலும் சரிங்க, இதை வெள்ளிக்கிழமை தான் செய்யணும், செவ்வாய்க்கிழமை தான் செய்யணும், அப்படி எந்தவித கட்டாயங்களுமே கிடையாது. நமக்கு பொதுவாகவே நம்ம எல்லாருமே இந்த தை மாதத்துடைய வெள்ளி செவ்வாய்க்கிழமையில் நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்காச்சும் நம்ம அம்பாள் கோவிலுக்கு நிச்சயம் போயிட்டு வருவோம். அதனால் எல்லாராலையுமே செய்யக்கூடிய எளிமையான வழிபாட்டு முறை தான் நம்ம இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறோம். ஏன்னா ஒரு வீடு அப்படின்னு சொல்லிட்டாலே அந்த வீட்டில் நமக்கு 1 by 1 ஒரு சுப காரியங்கள் நடந்துக்கிட்டே இருக்கணும். சுப காரியங்கள்னால் உடனே ஒரு கல்யாணமா அப்படின்லாம் கிடையாதுங்க. ஒரு சின்ன ஒரு குழந்தை பிறக்கிறதுலேருந்து நம்முடைய பசங்களுடைய திருமண வயது, அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது, அப்படி எல்லா விஷயங்களுமே நமக்கு சுபகாரிய விஷயங்கள் தான். ஒரு வண்டி வாங்குறதா இருக்கட்டும், வீடு வாங்குறதா இருக்கட்டும், இல்லை ஒரு இடத்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்க, அப்படி எல்லா விஷயங்களுமே நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்தையும் நம்ம நோக்கி போகிறப்ப குடும்பம் நம்ம அடுத்தடுத்த முன்னேற்ற பாதைக்கு தான் போகணுமே ஒழிய நம்ம அப்படியே ஒரு கிணத்துல போட்ட கல் மாதிரி அப்படியே வீடு அப்படியே உட்காந்துடக்கூடாது. நிறைய பேர் வீட்டில் எந்த ஒரு விஷயத்தை ஆரம்பித்தாலுமே ஏதாவது ஒரு தடை வந்துக்கிட்டே தான் இருக்கும். உதாரணத்துக்கு நம்ம ஒரு சாதாரண ஒரு வெள்ளிக்கிழமையில் வீட்டில் ஒரு விளக்கு வச்சு ஒரு பூஜை பண்ணுவோம். ஒரு விளக்கு வைக்கிறதுக்கு கூட ஏதாவது ஒரு தடை வந்துகிட்டே இருக்கும். ஒரு சண்டையாக இருக்கும், ஒரு குலதெய்வ கோயிலுக்கு நம்மளால் போக முடியாது, இப்படி ஏதாவது மாற்றி மாற்றி பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குது, ஒரு தடைகள் வந்துக்கிட்டே இருக்குது. அப்படிங்கிறவங்க நிச்சயமாக நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கோவிலுக்கு, அதுவும் குறிப்பாக அம்பாள் கோவிலுக்கு இந்த தை மாதத்தில் இந்த ஒரு பொருளை மட்டும் நீங்கள் தானம் பண்ணுங்கள். என்ன வேணும்னு கேட்டிங்கன்னா, குங்குமம், நல்லபடியான ஒரு தாழம்பு குங்குமம், ஏதாவது சும்மா ஒரு பேக்கெட், நம்ம ஒரு கோவிலுக்கு ஒரு தானம் கொடுக்க சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சாதாரணமாக நீங்கள் எதையாவது நீங்கள் கொடுக்கக்கூடாதுங்க. நல்லபடியான ஒரு அட்லீஸ்ட் உங்களால் முடியும்னா ஒரு 50 கிராம், 100 கிராம், ஒரு 1/4 கிலோ, 1/2 கிலோ, உங்களால் எவ்வளோ குங்குமம் வாங்கி கொடுக்க முடியுமோ அதற்கு முன்னாடியே அந்த கோவில் அர்ச்சகர்கிட்ட நீங்கள் கேட்டுக்கோங்க எவ்வளோ குங்குமம் தேவைப்படும்ட்டு. அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு 100 கிராம் ஆச்சும் நல்லபடியான தாழம்பு குங்குமம் நீங்கள் வாங்கிட்டு போய், அதுவும் குறிப்பாக இது வெள்ளிக்கிழமையில் செய்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஏன்னா அம்பாள் நம்ம ஒரு கோவிலுக்கு நிறைய பேர் அது இந்த தை மாதத்தில் எத்தனையோ பேர் பக்தர்கள் வருவாங்க. அப்போ அந்த அர்ச்சகர்கள் நம்ம கொடுக்கக்கூடிய அந்த குங்குமத்தை எல்லாருக்குமே விநியோகிப்பாங்க. அப்படி நம்ம குங்குமம் இத்தனை பேருக்கு தானம் பண்ணுறதுக்கான அந்த புண்ணிய பலன்கள் கண்டிப்பாக நமக்கும் நம்ம குடும்பத்தை தாங்க சேரும். இது எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அம்பாளுக்கு இப்படி குங்குமம் நம்ம கொடுத்து இப்படி கோவிலுங்களுக்கெல்லாம் நம்ம விநியோகிக்கிறதன் மூலமாக குடும்பத்தில் இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட சுப காரிய தடைகளும் கண்டிப்பாக நமக்கு விலகும். அது எந்த சுப காரியங்களாக இருந்தாலும் சரி, ஒரு குழந்தை பிறப்பு, ஒரு கல்யாணம், ஒரு வண்டி வாங்கிறது, வீடு கட்டுறது ஆரம்பிக்கிறது, இல்லை ஒரு ப்ரமோஷன்ஸே நமக்கு டிலே ஆகிட்டுருக்கு, அப்படி எதுவாக இருந்தாலுமே இந்த தை மாதம் முடிவதற்குள்ளே நீங்கள் இந்த குங்குமத்தை மட்டும் அம்பாள் கோவிலுக்கு இப்படி நம்ம சொல்லிக்கிற மாதிரி ஒரு தானம் மட்டும் பண்ணி பாருங்கள். இப்போ உங்களுக்கு நல்ல வசதி இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த கோவிலுக்கு ஏதாவது தேவைப்படுறவங்க அபிஷேகத்துக்கான பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம். இல்லாட்டி ஒரு அன்னதானம், எல்லா கோவிலுமே இந்த தை மாதத்துக்கு அன்னதானம் ஏதாச்சும் கொடுப்பாங்க. அதாவது நம்ம சக்கரை பொங்கல் பண்ணுறது, என்ன உங்களால் உங்களுக்கு உபயம் பண்ண முடியுமோ அது மாதிரி எளிமையான விஷயத்தை நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி
சின்ன சின்ன ஒரு பொருட்கள் நம்ம வந்து இது மாதிரி கோவிலுக்கு வந்து நம்ம செஞ்சு கொடுத்தோன்னா கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப நல்ல நல்ல பலன்கள் எல்லாமே வீடு தேடி வருங்க. இது ரொம்ப பார்க்குறதுக்கு ஒரு சாதாரண விஷயம் மாதிரி தோணலாம். ஆனால் இந்த தை மாதத்துடைய வெள்ளிக்கிழமைக்கும் தை மாதம் முழுக்கவே அம்பாளுடைய அனுகிரகம் நமக்கு ரொம்ப ரொம்ப நிறைஞ்சு இருக்கக்கூடிய ஒரு மாதம். அதனால தான் இந்த தை மாதத்தில் இது மாதிரி சுபகாரிய தடைகள் வீட்டில் வந்துக்கிட்டே இருக்குது. நமக்கு எல்லாமே காசு பணங்கள் இருந்தால் கூட வீட்டில் ஏதோ ஒரு மனசு நிம்மதியாகவே இல்லை, ஏதாச்சும் ஒன்று ஒன்று மாற்றி ஏதோ ஒன்று பிளாக்ஸ் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக நீங்கள் இந்த குங்குமத்தை மட்டும் தானம் பண்ணி பாருங்கள். நிச்சயமாக அம்பாளுடைய அனுகிரகத்தால் நீங்கள் என்ன வேண்டுதலுக்காக நீங்கள் செய்கிறீங்களோ அந்த விஷயங்கள் தை மாதம் முடிவதற்குள்ளாகவே நல்ல ஒரு பலன்கள், நல்ல ஒரு சகுனங்கள் எல்லாமே நம்ம வீட்டில் கைமேல் அந்த பலன் கண்டிப்பாக காமிச்சு கொடுக்கும். அதனால் எளிமையான இந்த விஷயத்தை நிச்சயம் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கைக்கு நல்லது மட்டுமே தாங்க நடக்கும். நாளைய தினம் நமக்கு தை மாதத்துடைய முதல் வெள்ளிக்கிழமை. உங்களோட வீட்டில் நிச்சயமாக எல்லாருமே வந்து சின்னதான ஒரு காமாட்சி விளக்காச்சு நம்ம தீபங்கள் ஏற்றுவோம். நாளைய தினம் நமக்கு பிரதோஷம் வந்திருக்கு. அதோடு கூட இந்த முதல் வெள்ளி அப்புறம் இந்த மாட்டுப்பொங்கல் எல்லாமே சேர்ந்து இருக்கக்கூடிய ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நாளில் நம்ம வீடுகளில் நம்ம கண்டிப்பாக அந்த விளக்கேற்றுவோம் பார்த்திங்களா. அப்படி விளக்கேற்றுறதுக்கு முன்னாடி உங்களோட அந்த வீட்டோட பூஜை அறையில் ஒரு தாமரை கோலத்தை மட்டும் நீங்கள் போட்டுட்டு அந்த கோலத்துக்கு மேலே எந்த விளக்கு வேணாலும் வைக்கலாம். அகல் விளக்கு, காமாட்சி விளக்கு, எது வேணாலும் நீங்கள் வைக்கலாம். ஒரு தாமரை கோலம் மட்டும் நீங்கள் அரிசி மாவால் போடலாம். அப்படி அரிசி மாவில் எங்களுக்கு போட முடியல அப்படிங்கிறவங்க நிறைய பேர் ஸ்டென்சில்ஸ் மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கலாம். அப்படி பண்ணிங்களாட்டி மஞ்சளில் வந்து நீங்கள் மஞ்சளால் அழகாக வந்து தாமரை கோலம் கூட போடலாம். அப்படி நம்ம அந்த பூஜை அறையில் பித்தளை தட்டு இல்லாட்டி அந்த சுவாமியோட அந்த மேடை இதில் தாமரை கோலம் போட்டு அதற்கு மேலே ஒரே ஒரு தீபம், நெய் தீபம் வந்து ஏற்றுறது ரொம்ப விசேஷம். அப்படி முடியாதவங்க நல்லெண்ணெய் தீபம் நீங்கள் ஏற்றிட்டு தாமரை தண்டு திரி போட்டு, ஏன்னா நம்ம நிறைய பதிவுகள் சொல்லியிருக்கோம், வெள்ளிக்கிழமை மட்டுமாச்சும் நீங்கள் தாமரை தண்டு திரி போட்டு ஒரே ஒரு நெய் தீபம் உங்கள் குடும்பத்தில் நீங்கள் ஏற்றி பாருங்கள். நடக்காத விஷயம் கூட நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொன்றா நடக்க ஆரம்பிக்கும். ஏன்னா இந்த தாமரை தண்டு திரிக்கு அவ்வளோ ஒரு விசேஷமான பலன்கள் இருக்குது. அதுவும் இந்த வெள்ளிக்கிழமையில் இதுவரைக்கும் செய்யலை அப்படிங்கிறவங்க தை வெள்ளியில் இப்படி தாமரை தண்டு திரியால் ஒரே ஒரு தீபம் மட்டும் நீங்கள் உங்களுடைய வீட்டு பூஜையில் அம்பாளுக்கு நீங்கள் ஏற்றி பாருங்கள். அதுவும் இந்த தாமரை கோலம் போட்டு அதற்கு மேலே நீங்கள் ஏற்றி பாருங்கள். குடும்பத்துக்கு நம்ம என்ன வேண்டி கேட்குறோமோ அந்த வேண்டிய வரங்கள், சுபிக்ஷம், ஐஸ்வர்யம் எல்லாமே கிடைக்குங்க. நம்பிக்கையோடு இந்த வழிபாட்டுகளை செஞ்சு பாருங்கள். என்றைக்குமே உங்கள் வாழ்க்கைக்கு நல்லது மட்டுமே தாங்க நடக்கும். இந்த பதிவானது உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி அப்படிங்கிற அற்புதமான மந்திரத்தை பதிவிடுங்க. நிச்சயம் அம்பாளுடைய அனுகிரகம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் என்றைக்கும் பரிபூர்ணமாக இருக்கும். இந்த பதிவு நீங்கள் பார்க்குறதோடு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் என்றைக்குமே கொடுக்கணும். மீண்டும் வேறு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.